திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய திடீர் அதி கனமழை, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கடந்த புயலின் போதும் இதே போன்ற பெஞ்சலின் போதும் இதே சூழல் ஏற்பட்டது. இப்போது தென்காசி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் இதே நிலை நீடிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முதல்ல இப்போது வடகிழக்கு பருவமழை தற்போதைய சராசரியை விட இப்போது அதிகமாக பெய்திருக்கிறது. எவ்வளோ அப்படின்னா 32% அதிகமாக பெய்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த அதீத மழை அல்லது மழை தரக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக மழை தரக்கூடிய சிஸ்டம்ஸ் உருவாகி கொண்டே இருப்பதும் ஒரு காரணம். இதை வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. 40 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்க வேண்டிய இடத்துல 54 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை சராசரியாக தமிழகம் பெற்றிருக்கிறது. நேற்று மட்டுமே 29 இடங்களில் அதி கனமழை இருந்திருக்கிறது, அதுவும் 50 சென்டிமீட்டருக்கு மேலே. இந்த அதி கனமழை அப்படின்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னாலே அவங்களுக்கு அதிக கனமழை தான். ஆனால் 50 சென்டிமீட்டர் பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது. நேற்றும் அதே போல இதற்கு முன்பு இருந்த புயலின் போதும், பெஞ்சல் புயலின் போதும் 4-5 இடங்களில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானது. 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அடித்து சொல்லலாம் அந்த இடம் மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு. சரி, இப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சாதாரணமாக பருவமழையை, பருவ காலங்களை எதிர்கொண்டு தான் இருந்தோம். திடீர்னு ஏன் இப்படி வெள்ளக்காடாக மாறுது அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. அடிப்படையில் இது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய புவி வெப்பமயமாதல். புவிக்கு ஒரு வெப்பம் இருக்கிறது, இந்த வெப்பம் உயர்கிறது. அதற்கு பல காரணிகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய வாயுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு வரை, இந்த பசுமை வாயுக்கள் பற்றாக்குறை, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய வளிமண்டலத்தில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி பூமியை வெப்பமடைய செய்கிறது. சரி, பூமி வெப்பமடைந்தால் என்ன அப்படின்னு கேட்கலாம். பூமி வெப்பமடைந்தால் இருக்கக்கூடிய ஒரு பனிப்பாறைகள் உருகுகிறது. அது ஒரு புறம் நமக்கு கடல் தண்ணியை மேலே கொண்டு வருது, எல்லைகளுக்குள்ள, நகர்களுக்குள்ள கடல் உள்ளே போகிறது. அதே நேரத்தில் மழை எவ்வாறு உருவாகிறது? மழை எவ்வாறு உருவாகிறது என்றால், வெப்பத்தினால கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி மேலே சென்று அந்த நீர்த்திவளைகள் ஒன்று சேர்ந்து அதன் பிறகு அவை மழையாக பொழிகிறது. அதிக வெப்பமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான அளவு மழை நீர் சேர்ந்து வெப்பமாகி ஆவியாகி அதன் பிறகு அதீத மழை பொழியும். அதுவும் ஒரு காரணம். சரி, கடலுடைய மேற்பரப்பினுடைய வெப்பநிலை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடலில் நமக்கு தண்ணீர் அப்படின்னா நார்மலாக அது கூலிங்காக இருக்கும் அல்லது சராசரி நிலையில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடலை பொறுத்த வரைக்கும் கடலுடைய மேற்பரப்பில் ஒரு வெப்பநிலை இருக்கும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஏன் சர்ஃபேஸ் அப்படின்றாங்கன்னா, கடலுக்கு உள்ளே செல்ல செல்ல அது குளிர்ச்சியாகிவிடும். காரணம் என்னென்னா, அது இருக்கக்கூடிய இடம் வெயில் ஒரு அளவு வரை தான் கடலுக்கு உள்ளே செல்லும். அதனால் கடலுக்கு மேல் இருக்கக்கூடியதை எஸ்எஸ்டி அப்படின்றாங்க, கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்றாங்க. இந்த வெப்பநிலை வருடந்தோறும் அதிகரிக்கக்கூடியதன் காரணமாக திடீர்னு ஒரு சுழல் ஏற்படுகின்ற போது அந்த சுழலில் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தால் மேலெழுந்திருக்கக்கூடிய ஈரப்பதமான மழை மேகங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய அளவிலான மழையை, மேகத்தை கொடுக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். மூன்றாவது, கடல் சார்ந்த அலைவுகள் இதற்கு ஒரு காரணம் அப்படின்றாங்க. கடல் சார்ந்த அலைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்ஜேஓ, ராஸ்பி வேவ் அப்படின்றாங்க. எம்ஜேஓ அப்படின்னா மேடின் ஜூலியன் ஆசோலேஷன். ஒன்றும் இல்லை, நம்முடைய கடல் பரப்புகளை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியும் ஒரு சில காலத்தில் ஆக்டிவாக இருக்கும். ஏன் திடீர்னு இங்கே அதிக மழை பொழியுதுன்றப்போ அந்த பகுதி ஆக்டிவாக இருந்திருக்கும், அதனால மழை பொழிஞ்சிருக்கும். அது ராஸ்பி வேவ் அப்படின்றது சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே பாம்பு போல சுற்றக்கூடிய அலையினுடைய தாக்கம். அது கடல்லையும் இருக்கும், காற்றிலையும் இருக்கும். அந்த அலைகள், அந்த வேவும் ஒரு வகையில் நமக்கு வரக்கூடிய அந்த புயலோ தாழ்வு மண்டலமோ இதெல்லாம் இன்னும் தீவிரமாக்குது. அதனால தான் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கிறது, எம்ஜேஓ, ராஸ்பி வேவ் போன்றவற்றால். தாழ்வு பகுதி ஒரே இடத்துல நின்று கொண்டே சமீப காலமாக இருக்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு அங்கேயே நிற்கிது. நம்ம மிக்ஜாமில் பார்த்தோம் இல்லையா, சமீபத்தில் பெஞ்சலில் பார்த்தோம் இல்லையா, கரையை கடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் சொன்னாங்க. மிக்ஜாமில் 20 மணி நேரம் ஆச்சு. ஸோ இதற்கு காரணம் என்னென்னா, அது அங்கே தேங்கி நின்று விடுகிறது. ஸ்டாலிங் சினாரியோ அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிஸ்டம் உருவானா அதை வேறு சில காரணிகள் அதை நகர்த்துகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு இரும்புக்கு நேராக ஒரு காந்தத்தை வச்சா அந்த இரும்பு அந்த காந்தத்தோடு ஒட்டி விடும். 2-3 காந்தங்களை ஒரே நேரத்தில் வைக்கின்ற போது அது அங்கேயே நிற்பதற்கான ஒரு முயற்சி செய்யல. அது மாதிரி தான் இந்த பகுதி, இந்த காற்றழுத்த பகுதியை
பிற பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தடுத்து நிறுத்தி அதை நகராமல் சில மணி நேரங்கள் வைத்து விடுகிறது. அதுதான் ஸ்டால் ஆகி இருக்கக்கூடியது. அதனாலேயும் கடலுக்கும் கரைக்குமான கனெக்ஷனை கொடுத்து அது அங்கிருந்து மழையை மேகத்தை உள்ளே அனுப்பி வெள்ளத்தில் தத்தளிக்க வைக்கிறது. கட்டுமானங்கள் அதிகரித்திருக்கிறது. இப்போ எல்லாருமே கட்டுறப்பவே குறைந்தபட்சம் சென்னை போன்ற நகரங்களில் 5 அடி 6 அடி, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் வீடு அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு சிலர் கீழே பேஸ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும், மாடியில் இருந்தால் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இவ்வாறு எல்லாருமே கட்டுமானங்களை உயர்த்துகின்ற போது சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த தண்ணீர் சாலைகளில் ரோடு இருக்கப்போ எளிதாக அது போக முடியாது. இதற்கென அது சென்று சேர வேண்டிய இடம் இதெல்லாமே ஆக்கிரமிப்புகளால், எல்லா இடங்களிலும் நகர்மயமாதல் மற்றும் ஆக்கிரமிப்புகளால், கட்டுமானங்கள் அதிகரிப்பால் இந்த தண்ணீர் செல்வதில் தாமதம் ஏற்படுகிறது. அதனால் சாதாரண மழை பெய்தாலும் கூட தண்ணீர் அதிகமாக ரோட்டில் நிற்பதாக தெரிகிறது. இது இனி இயல்பாகவே அதிக மழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையமே சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய காலநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சாதாரணமாக ஒரு மழை அப்படின்வாங்க, 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கெல்லாம் மழை பெய்யுது. அதாவது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்தா அதை மேக வெடிப்புன்றாங்க. அது போன்ற நிகழ்வுகள் இப்போது சமீபத்தில் நாம் அடிக்கடி பார்க்குறோம். அண்ணா நகரில் ஒன்று வந்தது, அதே போல் தூத்துக்குடியில் வந்தது. இது மாதிரி திடீர் மேகங்கள் உருவாகி 10 சென்டிமீட்டர் அப்படின்னு. இனி இது போன்றவை தான் இயல்பாக இருக்கும். அதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.